இயேசு நமக்கு கற்பிக்கும் ஒரு முக்கியமான பாடம் என்னவென்று பார்க்கும் பொழுது, கடைசி லைன், நான் வாசித்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி லைன் என்ன சொல்லுது? உங்களுள் தம் உடைமையை விட்டுவிடாத எவரும் என் சீடராய் இருக்க முடியாது. எனவே இயேசுவின் சீடத்திகளாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, தன்னுடைய சுமைகளை நாமே சுமக்க வேண்டும். நான் சுமக்க வேண்டிய சுமைகளை நான் எப்பொழுதும் மற்றவர்கள் மீது அதை தள்ளக்கூடாது. மாறாக நான் சுமக்க வேண்டிய சுமைகளை நான் மட்டும்தான் சுமக்க வேண்டும். இரண்டாவது, நான் வைத்திருக்கக்கூடிய உடைமைகளை விட்டு விடாத எவரும் அவருக்கு சீடத்தியாக இருக்க முடியாது. எனவே நான் பொருளாசை இல்லாதவனாக இருக்க வேண்டும். நான் வைத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் உடைமைகளையும் வைத்துவிட்டு அவரை பின்பற்றுவதற்கு என்னால் முடியவே முடியாது. எனவே யாரெல்லாம் பொருளாசையை விடுத்து இருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இயேசுவின் சீடத்தியாக இருக்க முடியும் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு பாடம் புகட்டுகின்றது. பொருளாசையை குறித்து விவிலியம் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித் தருகின்றது. பல்வேறு விஷயங்களை விவிலியம் நமக்கு சொல்லித் தருகின்றது. முதலாவது விஷயம் என்னவென்று பார்க்கும் பொழுது, லூக்கா 12:15, யாரெல்லாம் பொருளாசை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நற்செய்தி வாசகங்கள் ஒரு பெரிய பாடத்தை புகட்டுகின்றது. எடுத்து வாசிங்கமாம். லூக்கா 12:15, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். இருப்பதே போதும் என்ற மனநிலையோடு இருக்க வேண்டும். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். அடுத்தது, மிகுதியான உடைமைகளை நீங்கள் கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. அப்படி என்றால் யாரெல்லாம் பொருளாசை கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு வாழ்வு என்பது கிடையவே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், என்கிட்ட வீடு, பங்களா, காரு, சொத்து சுகம் இருந்தா மட்டும்தான் நான் வாழ முடியும் என்று. இல்லவே இல்லை. நிம்மதி என்பது இருக்கவே இருக்காது. எனவே நாம் எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாமல் இருப்பதே போதும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் இது போதும் என்ற அளவிற்கு கொடுத்திருப்பார். அதை மட்டும் வைத்து வாழ்ந்தால் போதுமானது. எப்பொழுது நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் என்று எதிர்பார்க்கின்றோமோ நம்முடைய வாழ்க்கை முடிந்தது. எனவே ஒவ்வொருவருக்கும் பேராசை இருந்தால் மட்டும் போதாது, பொருளாசை இருந்தால் மட்டும் வாழ்வு வந்து விடாது என்று விவிலியம் நமக்கு கூறுகின்றது. இரண்டாவது, 1 தீமோத்தேயு 6, 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 6 இறை வார்த்தை 9-10, செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். புரியுதா உங்களுக்கு? பைபிள் என்ன சொல்லுதுன்னு புரியுதா? ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதா? யாரெல்லாம் செல்வத்தை சேர்க்க விரும்புகிறீர்களோ என்ன பண்றோம்? சோதனை என்னும் கண்ணியில் நாம் சிக்கிக் கொள்கின்றோம். கண்ணினா என்ன? வேட்டைக்கு போறவங்க, வேட்டையாள்கள் என்ன பண்ணுவாங்க? விலங்குகளையும் சரி, புறாக்களையும் பறவைகளையும் பிடிப்பதற்கு என்ன வைப்பாங்க? கண்ணி வைப்பாங்க, வலை போடுவாங்க. அந்த வலையில் சிக்கி கொண்ட பறவைகள் எப்படி துடிதுடிக்கின்றதோ அதே மாதிரி யாரெல்லாம் செல்வம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ நாமும் இப்படிதான் என்ன பண்ணுவோம்? இது மாதிரி கண்ணியில் அகப்பட்ட பறவை போல துடிதுடித்து கொண்டிருப்போம். நமக்கு நிம்மதி என்பது அறவே இருக்காது. எப்பொழுதுடா நம்முடைய செல்வத்தை திருடி கொண்டு போவார்கள் என்று பயந்து பயந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். 10வது வசனத்தை வாசிங்கம்மா. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும்
ஆணிவேர். நம்ம கிட்ட செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்புறமா என்ன பண்ணோம்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செல்வம் சேர்த்துக்கலாம். பேங்க்ல பேலன்ஸ் ஏற்கனவே நிறையாவே இருக்கு. என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பொருளாசையே எல்லா தீமைக்கும் என்னது? ஆணி வேராக இருக்கிறது. அடுத்தது, அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே, வேற யாரும் போற்றதில்லை, என்ன பண்றாங்க? தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து, திரிந்து போதுன்னா என்னது? பால் கெட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? திரிஞ்சு போவோம், தெரியுமா இல்லையா? பால் திரிஞ்சு போறதை பார்த்துருக்கீங்களா இல்லையா? அது மாதிரி யாரெல்லாம் பொருளாசை கொண்டிருக்கிறார்களோ, நாம் விசுவாசத்திலிருந்து கடவுளோடு ஒன்று சேரவே மாட்டோம். நமக்கு மைண்ட்லயும் சரி, இதயத்திலையும் சரி, பொருளாசை மட்டும்தான், செல்வம் மட்டும்தான், பணம் மட்டும்தான் நமக்கு முழுசா நிரம்பி இருக்கும். விசுவாசம் என்பது அறவே இருக்காது. மூன்றாவது, கொலோசியருக்கு எழுதிய புத்தகம். இது எல்லாமே நாம புனித பவுல் எழுதிய கடிதங்களில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் விவிலிய மாதம். உங்களுக்கு வினாத்தாளானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புனித பவுல் எழுதிய வினாத்தாள்களில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. புனித பவுல் எத்தனை திருமுகங்கள் எழுதியிருக்கின்றார், அந்த திருமுகங்களில் இருந்து மட்டும்தான் கேள்விகளானது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நான் சொல்ற வார்த்தைகளும் அந்த கேள்வியில் இருக்கும். மூன்றாவது, கொலோசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 5, 6. ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். பேராசை, அதுவும் சிலை வழிபாடான பேராசையை ஒழித்து விடுங்கள். செல்வம் ஒன்று வந்துவிட்டால் நான் வாசிச்ச எல்லா பாவமும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து உட்கார்ந்துருக்கும். நம்ம எப்பவும் பொருளாசை பேராசை கொண்டிருக்கின்றோமோ, எல்லா ஆசையும் ஆட்டோமேட்டிக்கா வந்துவிடும். அடுத்து வாசிங்கம்மா. இவையே கீழ்ப்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வர வைக்கின்றது. யாரெல்லாம் உடைமைகளின் மீது, பொருளாசையின் மீது பேராசை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கடவுளின் சினம் வந்து சேரும். தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்றேன், பொருளாசை கொண்டு வாழ்ந்தால் நம்மளால் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையை நடத்தவே முடியாது. கடவுளின் சினம் நம் மீது வந்து சேரும். அடுத்தது, எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதே போதும் என்றிருங்கள். ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். யாரெல்லாம் இருப்பதே போதும் என்ற மனநிலையோடு இருக்கிறார்களோ கடவுள் உங்களோடு இருப்பார். எப்பொழுது பேராசை கொண்டிருக்கிறீர்களோ கடவுளின் சினம்தான் உங்கள் மீது இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ்கின்றானோ, இருப்பதே போதும் என்ற மனநிலையோடு இருக்கின்றானோ, கடவுள் உங்களை விட்டு விலகவே மாட்டார் என்பதற்கு விவிலியம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றது. சக்கேயு என்ன பண்றாரு? சக்கேயு பொருளாசையினால வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்குறாரு. கடைசியில் அவர் கடவுள் ஒருத்தர் போதும் என்ற நிறைவோடு இருப்பவர் இறங்கி வருகின்றார். அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு? இதோ இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. யாரெல்லாம் இருப்பதே போதும் என்ற மனநிலையோடு இருக்கிறீர்களோ நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பு நிச்சயம் இருக்கும். இறுதியாக மத்தேயு
6:24. மத்தேயு 6:24. எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது, ஏனெனில் ஒன்றை வெறுத்து மற்றவரிடம் அன்பு கொள்வார். சரிங்களா? புரிஞ்சுச்சா? ஒரு பக்கம் பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, பதவி இருக்கிறது, பேராசை இருக்கிறது. ஒரு பக்கம் கடவுள் இருக்கின்றார். இரண்டும் சரிசமமாக இருக்குமா? இரண்டும் சரிசமமாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் நாம் ஒன்றை வெறுத்து மற்றொன்றுக்கு தான் நம் ஆசை அதிகமாக இருக்கும். செல்வம் அதிகமாக இருந்தால், பொருளாசை அதிகமாக இருந்தால், பட்டம் பதவி அதிகமாக இருந்தால், கடவுள் மீது இருக்கக்கூடிய தெய்வ பயம் அறவே ஓடிவிடும். விசுவாசத்திலிருந்து பிறந்து திரிந்து நாம் சென்று விடுவோம். எனவே எவன் ஒருவன் தன்னுடைய சுமைகளை சுமந்து கொண்டு தம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து உடைமைகளையும் விட்டு வருகின்றானோ அவன் ஒருவன் மட்டும்தான் இயேசுவின் சீடனாகவும் சீடத்தியாகவும் இருக்க முடியும். புனித பவுல் அவர் எவ்வாறு இருந்தார்? ஒரு படையின் தளபதியாக இருந்தார். அவரை இயேசு கீழே விழ செய்கின்றார். கீழே விழுந்தவர்தான் என்னவாக மாறுகின்றார்? 13 கடிதங்களை எழுதுகின்றார். சாதாரணமான விஷயம் கிடையாது. சிறையில் இருந்தவாறே 13 நகரங்களுக்கு 13 கடிதங்களை எழுதுகின்றார். நான் நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டன் ஆனேன் என்று தன்னை ஒரு திருத்தொண்டராக அவர் நியமித்துக் கொள்கின்றார். எனவே நம்முடைய சுமைகளை சுமந்து கொண்டு நம்முடைய உடைமைகளை விட்டுவிட்டு இயேசுவின் அன்பு சீடனாக சீடத்தியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.